இது என்னோட நாய்க்குட்டிக்கு வந்த எமர்ஜென்சி வீடியோ. கொஞ்சம் ஏடாகூடமான காட்சிகள்லாம் இருக்கும், அதனால சலிப்புத்தன்மை இல்லாதவங்க மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்றேன். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 22. ஆக்சுவலா என்ன கதைனா, உஜாலக்கா அஜாவா கோழி கால் சாப்பிட்டா நாய்க்குட்டி வளரும் மஜாவான்னு சொல்லிட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சமைக்கலான்றப்போ ஒரு பீஸ் தவறுந்து கீழே விழுந்துருச்சு. அதை நூலில எங்க இருந்தோ மோப்பம் பிடிச்சி ராவா எடுத்து லபக்குன்னு தொண்டையில போட்டு டபக்குன்னு கவிட்டா. நண்பர்களே, 90% அவன் தொண்டைக்குள்ள இந்த பீஸ் சூவே ஆகாம அப்படியே முழுசா போயிருக்குன்றது தான் என்னோட நம்பிக்கை. லைட்டா கொஞ்சம் ஆவாஸ் ஆகி கூகுள்ல இதை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன். அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, நாயினால போன் டைஜஸ்ட் பண்ண முடியும், பட் அது என்ன சைஸ் போனு, எப்படி கொடுத்த போனுன்றது மேட்டருன்றாங்க. நல்ல வேலை இவன் முழுங்கினது ரா போனு, அட்லீஸ்ட் அதை சுத்தி மீட்டாவது இருக்கும். குக்குடு போன எங்கேயாவது கவ்வாமா போனானே. இதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு கதவுக்கு வெளில வந்து பாக்குறேன், ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஐயோ வாடா வாடான்னு கூப்பிடுறான், வரவே இல்லை. அடப்பாவி, இவன் யூடியூப்ல சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் சாலிடா செட் ஆகுதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு டப்பாவை லைட்டா ஆட்டி காமிச்சவனே நான் தாண்டா அண்டர்டேக்கர்ன்ற மாதிரி ஒரு எந்திரிச்சு போட்டு வந்தான் பாருங்க. அப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா. ஓகே, இவன் இதை முடியாம படுத்துடல, மதியான நேரம் பத்துட்டு இருக்கான்ட்டு ஒரு மன நிம்மதி. அதுக்கப்புறம் அவன் போன பூப்பா அலேக்கா கையில எடுத்து அம்மிக்கு பார்த்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எலும்பு பீஸ் தான் இருக்கா இல்லையான்ட்டுன்னு எதுவும் தென்படல. நல்லா தான் சாப்பிடுறான், நல்லா தான் விளாடுறான், நல்லா தான் தண்ணி குடிக்கிறான். அவங்க சொல்ற மாதிரி வாந்தி இல்ல, மயக்கம் இல்ல, டயரியா இல்ல, எதுவும் இல்ல. நாளைக்கு எப்படி இருந்தாலும் இவனுக்கு ராபிஸ் ஊசி போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். சரி, அப்ப வேணா போய் கேட்டுக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா டமால்னு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன். நீங்க சொல்லுங்க நண்பர்களே, உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நாய்க்குட்டி என்னைக்காவது போன லவக்குன்னு கவி இருக்கா? நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணணும்? டைஜஸ்ட் ஆகுமா? வெளில வந்துருமா? யூடியூப்ல பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பிரெட்டும் வாழைப்பழமும் கொடு, சோக்கா இருக்க போன ஆன சொல்லியா வாக் ஆயிரும் கொஞ்ச நேரத்துல அப்படின்றாங்க. அதனால நான் கொஞ்சம் பிரெட் பீஸையும் பனானாவும் குத்து வச்சுக்கிறேன். ஏ மாறா, இதை மட்டும் டைஜஸ்ட் பண்ணிட்ட உந்து வயிறு இல்ல சௌகாமியா கிரைண்டர்னு சொல்லி அவனை வாட்ச் விட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லா. நீங்க கமெண்ட்ல சொல்றதை வச்சுதான் மனசை தேதிக்க போறேன். இல்ல ஏதாவது ரெமெடி இருந்துச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணி விட்டு நாளைக்கு என்ன கதைன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த கோழி காலுனால முழுடே என்னோட ஜோலியே கெட்டு போயிருச்சு நண்பர்களே. எதுவுமே பண்ணல, இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். பாய், நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நாய் செய்திகளுக்காக நானும் நாய்க்குட்டி மாறணும். டாடா.